3 பூக்களான செவ்வரத்தம்பூ, மல்லிகைப்பூ மற்றும் ரோசாப்பூ மூன்றில் ஒன்றை தொட்டால் உங்களைப் பற்றி நான் முழுமையாக சுருக்கமாக சொல்லுவேன். உங்களின் ஆற்றல், நேர்மை, குணம், தனித்துவம் போன்றவற்றை பற்றி நான் சொல்ல உள்ளேன். பதிவினை முழுமையாக பார்க்கலாம். செவ்வரத்தம்பூவை நீங்கள் நினைத்திருந்தால் அல்லது தொட்டிருந்தால் நீங்கள் இப்படிப்பட்டவங்க தான் என்பதை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் என்னுடன் இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கிலும் உள்ள கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாதான் நான் போட்ட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முழுமையாக பாருங்கள், பகிருங்கள், மற்றவரும் பயமுறுட்டும். உங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக இல்லாட்டி ஏதாவது ஆன்மீக ரீதியான ரகசியங்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்ள விரும்பினால் எழுதி கேட்கலாம். மற்றும் உங்களோட குலதெய்வங்கள் எல்லாத்தை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் உங்களோட பிரச்சனைக்கு பரிகாரம் மூலம் தீர்வு காண்றதுக்கு எழுதி கேளுங்க. இல்லாட்டி முழுமையாக வடிவாக கேட்கணும், ஜாதகம் கயிறு கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து முன்கூட்டியே வாசிக்கிட்டு கேட்கலாம், வாக்கும் கேட்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன் இதை வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், பார்க்கிறீங்கள், மற்ற பயன்படுங்க, லைக் பண்ணுங்கள். சரி, பார்க்கலாம் வாருங்கள். செவ்வரத்தம்பூவை தொட்டிருந்தால் அல்ல நினைத்திருந்தால் தேர்ந்தெடுத்தவரின் குணம் நலன்களை பார்ப்போம். துடிப்பும் ஆற்றலும். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர், செவ்வரத்தம்பூவை நினைத்தவர் மற்றும் உற்சாகம் நிறைந்தவர். எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் தைரியமாக தொடங்கும் மனப்பான்மை கொண்டவர். நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை இந்த செவ்வரத்தம்பூவை தொட்டவர்களுக்கு மனதில் ஒன்று வைத்து வெளியே வேறு ஒன்று பேச தெரியாதவர். உங்களுக்கு உணர்வுகளையும் எண்ணங்களையும் நேரடியாக வெளிப்படையாக பேசுவீர்கள். உங்களுக்கு ரகசியமாக ஒளிச்சோ மறைச்சோ இது செய்ய தெரியாது. நேராக செயற்படக்கூடியவர்கள், எதையும் வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள் இந்த செவ்வரத்தம்பூவை நினைத்தவர்கள். உதவும் குணம் கொண்டவர்களாக, அதாவது சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நின்று உதவும் நல்ல உள்ளம் உங்களுடையது. இந்த செவ்வரத்தம்பூவை நினைத்தவர்களுடையது, தொட்டவர்களுடையது. இந்த உதவும் குணத்தை உடையவர்கள், சுற்றி இருப்பவர்களுக்கு யாருக்கு என்னாலும் ஆபத்துகள் பிரச்சனைகள்டா உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும். இவர்களோட தனித்துவ பணியை பார்ப்போம். அதாவது செவ்வரத்தம்பூவை தொட்டவர்களுக்கு மற்றவர்களை அப்படியே பின்பற்றுவதை விட உங்களுக்கென்று ஒரு தனி பாதையையும் தனித்துவமான அடையாளத்தையும் உருவாக்க விரும்புவீர்கள். இந்த செவ்வரத்தம்பூவை நேர்த்தவர்கள் தொட்டவர்கள் ஒரு நாளும் அவையல் போல வியலை போல செய்வோம், அப்படி போன்று மற்றவர்களை பின்பற்றி போகக்கூடியவர்கள். தனக்கென்றே ஒரு பணி, தனக்கென்றே ஒரு பாதை அமைச்சு இப்படித்தான் முன்னோர் தனக்குத்தானே சொல்லி தனக்கு தானே தலைவராக இருந்து முன்னேற்றக்கூடியவர்கள் நீங்கள். அடுத்தது, மல்லிகைப்பூவை தொட்டிருந்தால் மல்லிகைப்பூவை தேர்ந்தெடுத்தவரின் குணநலனை பார்ப்போம். மல்லிகைப்பூவை தேர்ந்தெடுத்தவர்கள் அமைதியும் எளிமையும் உடையவர்கள். அதாவது மல்லிகைப்பூவை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களோட குணத்துல அமைதியும் எளிமையும், நீங்கள் ஆரவாரம் இல்லாத அமைதியான வாழ்க்கையை விரும்புபவர். எளிமையான விஷயங்களில் கூட நிறைந்த மகிழ்ச்சியை காண்பீர்கள். இந்த மல்லிகைப்பூ தொட்டவர்கள் அமைதியையும் எளிமையையும் அமைதியான சூழலில் வாழவே விரும்புவார்கள். எந்த ஆரப்பாரமோ சண்டை சச்சரவுகளோ இன்றி அமைதியாக இருக்கணும் நினைப்பார்கள். இவர்கள் மென்மையான மனது, அதாவது மிகவும் இரக்க குணமும் நட்பண்புகளும் கொண்டவர். பிறர் மனம் நோகும்படி பேசுவதையோ செயல்படுவதையோ விரும்ப மாட்டார்கள் இந்த மல்லிகைப்பூவை தொட்டவர்கள். நம்பகத்தன்மை. உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நண்பராகவும் உறுதியான வழிகாட்டியாகவும் இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைப்பார்கள். இந்த மல்லிகைப்பூவை தொட்டவர்கள் நினைத்தவர்கள் மீது உங்களோட குணத்தை பற்றி, உங்களோட நடத்தையை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒரு நல்ல நண்பர்களாகவும் உறுதியான வழிகாட்டியலாகவும் மற்ற உங்களோட சுற்றி உள்ளவர்களுக்கு நீங்கள் இருப்பீர்கள். உறுதியான வழிகாட்டியாகவும் நீங்கள் ஒரு தலைமை பண்பு வகித்து வழி நடத்தி செல்லக்கூடியவர்களாக நல்ல நண்பராகவும், அதாவது நீ செல்ற பாதை புள்ள அது இதென்று எடுத்து சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். சுட்டிக்காட்டி அவர்களையும் உங்களை போல மாற்ற ட்ரை பண்ணுவீர்கள். அவர்கள் சொல்லுவதை விட நீங்கள் ஒரு அமைதியை விரும்புபவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைப்பார்கள். நேர்மறை அதிர்வுகள். மல்லிகையின் நறுமணம் போல நீங்கள்
இருக்கும் இடத்திலேயே ஒரு வித அமைதியும் மகிழ்ச்சியும் பரப்பும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அமைதியான சூழல், மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். அடுத்தது ரோசா பூவை தேர்ந்தெடுத்தவரின் குணநலன். ரோசா பூவை நினைத்தவர்கள் அன்பும் பாசமும். நீங்கள் மனதளவில் மிகவும் நேசமானவர். பிறர் மீது உண்மையான அன்பையும் அக்கறையும் காட்டுவதில் முதன்மையானவராக இருப்பீர்கள். சுயமரியாதையும் கம்பீரமும் உடையவர்களாக, அதாவது உங்களோட சுயமரியாதைக்கு பங்கம் வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். கம்பீரமாகவும் ரோஜா மலருக்கு முட்கள் பாதுகாப்பு தருவது போல உங்களுடைய சுயமரியாதையும் மன அமைதியையும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். சுயமரியாதைக்கு பிரச்சனை வந்தால் உங்களை போல கோவக்காரராக பத்திரகாளியாக மாறக்கூடிய நபராக வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். பொல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள் உங்களின் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தார். மற்றும்படி நீங்கள் நல்ல நண்பராக இருப்பீர்கள். அழகியல் உணர்வு. வாழ்க்கையின் சிறிய விஷயங்களிலும் அழகை கண்டு ரசிக்கும் மனப்பக்கம் கொண்டவர் இந்த ரோசா மலரை நினைத்தவர் அல்லது தொட்டவர். அழகை கண்டு சிறிய விஷயங்களிலும் அழகை கண்டு ரசிப்பீர்கள். ரசித்துத்தான் ஒரு விஷயத்தை செய்வீர்கள். இப்படி செய்தால் வடிவாக இருக்கும் என்று ஆழ்ந்த எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். வெளிப்புறத்திற்கு அமைதியாகவோ அல்லது கம்பீரமாகவோ தெரிந்தாலும் உங்களுக்குள் ஆழமான உணர்வுகளும் தெளிவான லட்சியங்களும் இருக்கும். இந்த ரோசா பூவை தொட்டவர்கள் நினைத்தவர்களுக்கு ஆழமான உணர்வுகளும் லட்சியங்களும் இருக்கும். அந்த லட்சியத்தை அடையறதுக்கு எவ்வளவுதான் கடினமான போராட்டங்கள் வந்தாலும் இந்த ரோசா பூவை தொட்டவர்கள் இந்த லட்சியத்தை கம்பீரமாக என்னவர்களாக இருந்தாலும் இந்த ஆழமான உணர்வுகளும் தெளிவான லட்சியமும் இருக்கும். அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவீர்கள். உங்களுடைய லட்சியத்தை அடைந்தே தீரக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் அந்த ரோசா மலரை நினைத்தவர்கள் இருப்பீர்கள். இவர்களுடைய சுயமரியாதைக்கு உங்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் வந்துச்சுன்னா நீங்கள் பொல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். மற்றபடி அன்பும் வாசமும் நேசமும் பிறர் மீது அண்மையான அன்பையும் அக்கறையும் காட்டக்கூடிய நீங்கள் உங்கள் சுயமரியாதையை யாரும் தீண்டினால் நீங்களை போல இந்த உலகத்தில் சூறாவளியாக மாறிவிடுவீர்கள். அழகில் ஆனால் ஒவ்வொன்றையும் ரசித்து செய்யக்கூடியவர்களாக விஷயங்கள் சிறிய விஷயங்களையும் அழகை கண்டு ரசிக்கும் மனப்பாவையும் ஆழ்ந்த எண்ணங்கள். இவர்களின் எண்ணங்கள் ஆழ்ந்த எண்ணமாக இருக்கும். ஒரு இலக்கை அடையணும் என்றால் அடைந்தே தீருவீர்கள் இந்த ரோசா பூவை நினைத்தவர்கள்.